ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஏஐ வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சேனல் வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ரேபிட் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுற குவெஸ்ட் வீடியோஸ் தான் வந்து போடுவாங்க. ஸோ பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து வந்திருக்கு ஒரு ஒரு வீடியோக்குமே. ஸோ 10 மில்லியன், 2 மில்லியன், 6 மில்லியன், 4 மில்லியன் சொல்லிட்டு அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் வந்து போயிருக்கு. இந்த சேனல் வந்து மானிட்டைஸும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலில் ஒன்லி இந்த மாதிரி ஏஐ வச்சு மட்டும்தான் அவங்க போடுவாங்க. அதுவும் மோஸ்ட்டாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் போடுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ரீச் வந்து போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எஸ்டிமேட்டாக வந்து சோஷியல் பிளேடுன்ற வெப்சைட்டில் போய் செக் பண்ண முடியும். ஸோ சோஷியல் பிளேடு வெப்சைட்டில் போயிட்டு ரேபிட் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1.1Kலேருந்து 18K வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ 1.1Kலேருந்து 18Kக்குள்ளே ஒரு ஆவரேஜான வேல்யூ எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 9K இல்லை ஒரு 8Kவே எடுத்துப்போமே. ஸோ ஒரு கேனாலே ஒரு கேனா $1000. ஸோ $1000னாலே இந்தியன் ருபீஸில் வந்து 85,000 வந்து வருது. ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் அவங்க 8K வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வரும்? 1 மந்த்துக்கே ஒரு 6 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங் பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு சேனல் வந்து ரெஃபரன்ஸாக காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், டக் குவெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி டக்ஸை வச்சு ஒன்லி டக்ஸை வச்சு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஷார்ட்ஸாக தான் மோஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே ஒரு நல்ல ரீச் வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ 5 மில்லியன், 2.5 மில்லியன், ஸோ இந்த 1 மில்லியன், 2 மில்லியன், ஸோ இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இந்த சேனலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து இந்த சோஷியல் பிளேடில் போய் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1.1Kலேருந்து 18K டாலர்ஸ் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க மந்த்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்க இந்த மாதிரி ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுற வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி வந்து தேவை. ஸோ ஸ்டோரியை வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நம்ம ChatGPT யூஸ் வந்து முதல்ல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ஸு, அப்புறம் இமேஜஸ்ஸு, ஸோ ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி இந்த ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ChatGPT வந்து வந்துடலாம். ஸோ ChatGPTயில் நியூ சேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிடைக்கும். ஸோ ப்ராம்ப்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ChatGPTயில் வந்துட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து என்ன அனிமல்ஸ் வந்து வேணுமோ, ஸோ அந்த அனிமல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் வந்து கிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டில்னா என்னது? சின்ன கேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேட்டுக்கு பதில் வேறு எதனா அனிமல் வேணும்னா, ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டக்லிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சின்ன டக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன கேட்டும் சின்ன டக்கும் வச்சு தான் நான் அந்த ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அனிமல்ஸ் நீங்கள் வச்சு கிரியேட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த நேம், ஸோ இந்த 2 நேமுக்கு பதில் ஸோ உங்கள் அனிமல் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு உங்கள் ஐடியாஸ் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இதே ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இப்போ ChatGPTயில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஜென்ரேட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி வந்து சீன் பை சீனாக ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீன் வந்து தி ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்திருக்கு. ஸோ செகண்ட் சீன் வந்து தி ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து சீன் பை சீனாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ 3 சீன் 4 சீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதையே நீங்கள் ப்ராம்ப்ட் வச்சு
ஒரு குறிப்பிட்ட சீன் வரைக்கும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு சீன வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோரி ஸ்கிரிப்ட் நீங்க குடுத்துருக்கேனா, ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 13 சீன்ஸ் கிட்ட நான் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ட வச்சு தான் நம்ம இப்ப இந்த வீடியோ வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்கிரிப்ட்ட வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில பாருங்க ஜெனரேட் ஸ்டோரி இன் ChatGPT. ஸோ இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டெம்பரரி இமெயில் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ எதுக்காக நம்ம டெம்பரரி இமெயில கிரியேட் பண்ணோம்னா, ஸோ நம்ம 4த் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் ஜெனரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்க டெம்பரரி இமெயில் வந்து யூஸ் பண்ணணும்னா, Google வந்துட்டு ஸ்மைல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா? ஸ்மைல் ப்ரோ டெம்பரரி மெயில்னு சொல்லிட்டு. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, கிரியேட் டெம்பரரி இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டெம்பரரி இமெயில். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க புது இமெயில் வந்து கிரியேட் பண்ணணும்னா, கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ இதுல வந்து Googleஅ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரேண்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டொமைன் நேம் வந்து Google செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரி இமெயில் வந்து ஜெனரேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இமேஜ வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்ப டெம்பரரி இமெயில் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இந்த டெம்பரரி இமெயில இப்ப நம்ம ஸ்ட்ரைக் த்ரூ வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட் இந்த ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப பாப்புலரான ஏஐ. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லியோனார்டோ ஏஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ லியோனார்டோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா ஒரு லிங்க்கு. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம லியோனார்டோ ஏஐக்கு வந்து டெம்ப் இமெயில் வந்து தேவையில்ல. நம்ம வந்து கூகுளே வச்சு சைன் இன் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஏன்னா அவங்க வந்து ஒரு மொ போதுமான கிரெடிட் வந்து குடுப்பாங்க. நீங்க ஒரு 2, 3 மெயில் ஐடி இருந்தாலே நீங்க வந்து ஈஸியா வந்து நெறைய இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நெறைய நேரம் வந்து டெம்ப் இமெயில் வந்து யூஸ் ஆவாது லியோனார்டோ ஏஐ. ஸோ வேரஸ் நம்ம இந்த வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து டெம்ப் இமெயில் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் ஆகும். இப்ப நம்ம இமேஜஸ்க்கு வந்து தேவையில்ல. நம்ம Googleல வச்சே சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைன் இன் பண்ணோனயே அவங்க வந்து ஒரு 150 காயின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு 5, 6 இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அது காலி ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து வேற அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அதுல வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க நடுவுல இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ட வந்து தரப்போறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து சில செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து வேற மாடல்லாம் கூட உங்களுக்கு புடிக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த ஃபீனிக்ஸ்ன்ற இந்த மாடல் தான் வந்து கரெக்ட்டா ஆப்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதுல வந்து TikTok வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுதான் கரெக்ட்டா அந்த 9:16 ரேஷியோ. அண்ட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 4 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இங்க சீன வந்து கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க மாரி அது ஒரு இமேஜ வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் குடுத்துடலாம். ஸோ இப்ப ஜெனரேட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு 150 காயின்ஸ்ல இருந்து 24 காயின்ஸ் வந்து போயிடும். ஸோ ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணா 24 காயின்ஸ் வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்ப ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து 4 இமேஜ் வந்து ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க நம்மளுக்கு 4 இமேஜ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து ட்ரெயின் வந்து கரெக்ட்டா ட்ராக்ல வந்து வரல. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வேணாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் இமேஜ்ல பாருங்க நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அந்த டக்குக்கு நேரா இருக்கு. ஸோ 3 இமேஜ்லயும் வந்து ட்ரெயின் வந்து டக்குக்கு பின்னாடி இல்ல. 4த் இமேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து இல்ல. ஸோ செகண்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்ப கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இந்த செகண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழ வந்து டவுன்லோட் இமேஜ் அப்படின்ற பட்டன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இமேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண மாதிரி இப்போ என் ஸ்கிரிப்டில் இருக்க ஸோ மற்ற இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லியோனார்டோ ஏஐல வந்து நம்ம எல்லா சீனுக்கான இமேஜஸ் வந்து நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நான் டவுன்லோட் பண்ணத உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டக் வந்து இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெயின்ல வந்து அடிபட்டுது அந்த டக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடிபட்டு இப்போ வந்து தவிச்சிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேட் அது வந்து கிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கிட்டில் வந்து அந்த டக்க வந்து காப்பாத்துது. ஸோ காப்பாத்தி அத ரெஸ்க்யூ பண்ணி அதோட வீட்டுக்கு வந்து கொண்டு போகுது. ஓகேங்களா? ஸோ இப்ப நைட்ல வந்து இந்த ஃபயர் கேம்ப் மாரி போட்டு ரெஸ்ட் எடுக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து நாட்கள் வந்து போது. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபைன் ஈவினிங் என்ன பண்ணுதுன்னா, சும்மா அந்த கேட் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஈகிள் வந்து அந்த கேட்ட வந்து அட்டாக் பண்ண வருது. ஓகேங்களா? ஸோ அந்த கேட்ட வந்து அந்த ஈகிள் பிடிச்சு, அது மேல பறந்துட்டு இருக்கும்போது, அந்த ஈகிள் கையிலேருந்து ஸ்லிப் ஆயி விழுந்துருது அந்த கேட்டு. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த கேட் வந்து தண்ணீல வந்து விழுந்துருது. ஸோ இப்ப தண்ணீல வந்து அது வந்து தவிச்சிட்டு இருக்கு. யாருனா ஹெல்ப்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. வந்து யாருனா காப்பாத்த மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்குறாரு. ஸோ நம்ம டக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா வந்து ஓடி வருது. இத காப்பாத்துறதுக்காக. ஸோ ஃபாஸ்ட்டா வந்து இந்த கேட்ட வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு, அத மறுபடியும் வந்து எடுத்துட்டு வந்து அந்த கரையில வந்து சேர்த்துடுது. ஸோ ஹேப்பியா வந்து எண்ட் பண்ணிருவோம் நம்ம ஸ்டோரிய. ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஸ்டோரிய தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. லியோனார்டோ ஏஐ வந்து யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதனால இப்ப இந்த 3 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரேட் இமேஜ் இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ மேக்கர் டாட் எம்இன்ற வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மேக்கர் டாட் எம்இ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இது செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதில் தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சின்னதாக ஒரு வாட்டர் மார்க் வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் இந்த வீடியோ சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, இந்த வாட்டர் மார்க் வந்து நம்ம எடிட் பண்ணுற அந்த ஏரியாவை விட்டு வெளியே போயிடும். ஸோ நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ அந்த பார்ட் வரும்போது தெரியும். எப்படி இந்த வாட்டர் மார்க் வந்து நம்ம வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணாம எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்ப வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போறதுனால 5 செகண்ட்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 540p வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னடா 540p தான் செலக்ட் பண்றான். ரொம்ப ரெசல்யூஷன் கம்மியா வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க நினைக்கலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க. ரெசல்யூஷன் கம்மியாவா இருக்கு. நல்ல சூப்பர் கிளாரிட்டிலே இருக்கு. 1080p மாரி இருக்கு. சில வீடியோ ஜெனரேட்டர் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 720pயே வந்து அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஆனா இந்த 540pயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி இருக்கு. YouTubeல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணி நல்ல வியூஸ் வாங்குறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு இந்த வீடியோலயே. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம மொபைல் டிவைஸ்க்கு தான் கிரியேட் பண்ண போறதுனால, நம்ம வந்து 9:16 வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 16:9 செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூடியூப் சைஸ் அந்த ரேஷியோக்கு வந்துரும். ஸோ 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ வந்து இந்த இடத்துல வந்து குடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட்ஸ் போயிட்டு ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட்டு இமேஜ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு, இப்போ ப்ராம்ப்ட்டையும் நம்ம வந்து இங்க குடுக்கணும். ஸோ அப்பதான் அதுக்கேத்த மாரி அது வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்போ என்னோட சீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ என்னோட சீன்ஸோட டிஸ்கிரிப்ஷனே நான் வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அதுக்கேத்த மாரி இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல வந்துட்டு அந்த சீனையே அப்படியே வந்து நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதில வந்து நம்ம 3 வந்து ஜெனரேட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ அதுக்கு மேல நீங்க ஜெனரேட் பண்ணணும்னா, டெம்பரரி மெயில வச்சு தான் ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து எப்படி டெம்பரரி மெயிலையும் எப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல சைன் இன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ஜெனரேட் ஆகட்டும். ஸோ இது ஜெனரேட் ஆக ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். A few moments later.
ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஹை குவாலிட்டில வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ டக் வந்து இப்ப நடந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ட்ரெயின் வரத நோட்டீஸ் பண்ணல. ஸோ ட்ரெயின் வந்து டக்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல சஸ்பென்ஸ் வந்து இதுல வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ஹூக் சீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சீனே வந்து வியூவர்ஸ வந்து ஹூக் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அவங்க கன்டின்யூ பண்ணி இந்த வீடியோ பார்க்க அதிக சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா, டவுன்லோட்ன்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்ப எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம டெம்ப் இமெயில யூஸ் பண்ணி அன்லிமிட்டட் டைம்ஸ் ஆஃப் டைம் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணி சைன் அவுட் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம டெம்பரரி இமெயில வச்சு சைன் இன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெம்பரரி இமெயிலுக்கு போயிட்டு, ஸோ இந்த மெயில வந்து நான் இப்ப காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்துட்டு நம்ம வந்து சைன் இன் பண்ண போறோம். ஸோ சைன் இன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ சைன் அப் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்க இமெயில் ஐடி வந்து இப்போ பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஜெனரேட் பண்ணோம்ல டெம்பரரி இமெயில். ஸோ அத வந்து இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் கோட் வந்து இந்த டெம்பரரிக்கு இமெயிலுக்கு வந்து சென்ட் ஆயிருக்கும். ஸோ இதோ இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ நான் இத செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து இதோ இங்க வெரிஃபிகேஷன் கோட் வந்து காமிக்குது பாருங்க. ஸோ இத வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி, எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுடுறேன். ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். ஸோ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த பாஸ்வேர்ட. ஓகேவா? ஸோ இப்போ சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க நம்ம இந்த டெம்பரரி இமெயில வச்சு ஈஸியா வந்து சைன் அப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமா நீங்க வந்து அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்க வந்து இந்த வீடியோஸ வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு என்ன ஒரு டிராபேக்னா நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வருது. ஸோ நம்ம எடிட்டிங் ஸ்டெப் போம்போது எப்படி அந்த வாட்டர் மார்க்கே நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அது எப்படி நம்ம ஸ்க்ரீன்ல வந்து வராம நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நம்ம வீடியோ வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடிட்டிங் பார்ட் வரும்போது சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ற ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் ஒரு வீடியோ தான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நான் ரெக்கார்டிங்க வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு, பேலன்ஸ் இருக்க இந்த 13 சீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து நான் இப்ப இந்த வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து ரெஸ்யூம் பண்ணி நான் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். A few moments later. ஓகே. ஒரு வழியா நான் எல்லா வீடியோவும் வந்து ஜெனரேட் பண்ணி முடிச்சுட்டேன். வேற வேற அக்கவுண்ட், டெம்பரரி இமெயில் யூஸ் பண்ணி. ஸோ இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4த் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஏஐ யூஸ் பண்ணி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாய்ஸ் ஓவருக்கு தேவையான அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ எதுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணணும்? வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணாமயே நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த மாரி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணணும். நீங்க எய்தர் தமிழ்லயும் ஆட் பண்ணலாம், இல்ல இங்கிலீஷ்லயும் ஆட் பண்ணலாம். ஸோ வேற எந்த லாங்குவேஜ்லயும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாரி வாய்ஸ் ஓவர் நீங்க ஆட் பண்ணா மட்டுமே, ஸோ உங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி சொல்றேன். சில கேஸஸ்ல வந்து இந்த மாரி வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணனாலும் மானிட்டைஸ் ஆவுது. ஆனா மோஸ்ட்டா இந்த மாரி நீங்க எதனா ஸோ உங்களோட இன்புட் வந்து இந்த வீடியோல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு YouTubeலேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க வெறுமனே வாய்ஸ் ஓவர் இல்லாம வெறுமனே ஒரு பேக்கிரவுண்ட் சாங் மட்டும் போட்டு இந்த மாரி ஆட் பண்ணீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து அது வந்து மானிட்டைஸ் ஆவாது. ஸோ உங்களோட ஐடியா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ரிஜெக்ட் பண்ருவாங்க. ஸோ இதுவே நீங்க ஒரு நல்ல வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து மானிட்டைஸ் ஆகும். ஸோ அந்த மாரி வாய்ஸ் ஓவருக்கு தேவையான ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து எப்படி ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அத எப்படி நம்ம வாய்ஸ் ஓவரா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்டெப்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க வந்து ChatGPT வந்து வந்துருங்க. ஓகே. இப்ப ChatGPT வந்துட்டு, நீங்க வந்து இந்த ப்ராம்ப்ட்ட வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எய்தர் நீங்க இந்த ஸ்க்ரீன பார்த்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஜிப் ஃபைல்ல இந்த ப்ராம்ப்ட்லாம் இருக்கு. அத நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கிரிப்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம சீனா கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து கீழ போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து இதுவே வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும் ChatGPTயே. ஒரு 1/2 லைன்ல வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஏன்னா 5 செகண்ட் தானே கிளிப் ஒரு கிளிப்பும். ஸோ நம்மளுக்கு ஒரு சின்னதா தான் ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து தேவ. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நீங்க படிச்சு பாருங்க. நீங்க எதனா சேஞ்ச் பண்ணணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில எய்தர் நீங்க தமிழ சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இங்கிலீஷ சூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம வந்து ChatGPTல வந்து இந்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட்ட வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப பாருங்க நம்ம வந்து இந்த 5த் ஸ்டெப்ப வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்ட வந்து ஸ்பீச்சா வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 11 லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க. ஸோ 11 லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே நான் போயிடுறேன் இப்போ. ஸோ கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதை சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்பீச்சாக மாற்றணுமோ அதை வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ என் சேட் ஜிபிடி வந்துட்டு ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு சீனோட ப்ராம்ப்டை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ தமிழ்லேயே நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தமிழ் அந்த வார்த்தையை அந்த சென்டென்ஸ் எடுத்து இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவருக்கு இங்கே வந்து நிறைய வாய்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ எது வந்து உங்கள் ஸ்டோரிக்கு வந்து நல்லா ரிலேட் ஆகுதோ அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்லெட் அப்படின்ற வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஒரு வாட்டி வாய்ஸாக வந்து மாற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? தூரத்தில் இடியுடன் வரும் ரயில், பாதையில் நடுங்கும் ஒரு குட்டி வாத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வாய்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீச் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தமிழுக்கு பதில் நான் வந்து இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். A train approaches and the duckling freezes on the track. ஓகேங்களா? ஸோ இப்பயும் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இப்போ நான் இதில் இருக்க எல்லா வாய்ஸ் ஓவர் இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவரையும் வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எல்லா லைனையும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். A train approaches and the duckling freezes on the track. The duckling lies hurt, its strength fading. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டில் வந்து டவுனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை டவுன்லோட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பீச் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 6th ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? டெக்ஸ்ட் டு ஸ்பீச் 11 லேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து கேப்கட் அப்படின்ற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கேன்வா தான் உங்களுக்கு வந்து ஃபெமிலியர்னால் நீங்கள் கேன்வா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ரீயான சூப்பரான ஒரு டூலு. ஓகேங்களா? ஸோ கேன்வா வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணணும். கேப்கட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கேப்கட் தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். ஸோ கேப்கட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா கேப்கட் நார்மலாக கேப்கட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப் டு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் கேப்கட் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணலனாலும் யூஸ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அப்புறம் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஆனால் எஃபெக்ட்ஸ்லாம் மட்டும் சிலது வந்து அனிமேஷன் அந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் சில நேரம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணால் அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேப்கட்டில் போயிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் கேப்கட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கேப்கட் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்காது, வெறுமனே உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அனிமல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அந்த இமேஜஸ், வீடியோஸு, அப்புறம் வாய்ஸ் ஓவரு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணணும் நான். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் சூஸ் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேப்கட்டில் வந்து எல்லா வீடியோஸும் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக டவுன்லோட் பண்ணால் அந்த வாய்ஸ் ஓவரும் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ வாய்ஸ் ஓவர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அனிமல் வீடியோ வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு இந்த வாய்ஸ் ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வீடியோவாக வந்து
ட்ராக் பண்ணி இந்த இடத்துல இந்த டைம் லைனில் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் லைனில் தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ CapCutல. ஸோ அதை இழுத்து நான் இந்த இடத்துல வந்து போட்டேன். ஸோ ஒரு வீடியோவும் 5 செகண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரைட் சைடில் பாருங்கள், ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கேலை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா பாருங்கள், இப்போ நான் ஒரு 116 வர வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ லைட்டாக நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், அந்த வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணாலும் பாருங்கள், எனக்கு இந்த வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆகல. ஸோ எனக்கு டக்கும் தெரியுது, ட்ரெயினும் வந்து நல்லாவே வந்து விசிபிளாக தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சூப்பராக வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வீடியோக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிற மாதிரி கொஞ்சம் என்லார்ஜ் வந்து பண்ணிக்கிறேன் இந்த வீடியோஸை. ஓகே. இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ என்லார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு வாட்டர் மார்க்கே எதுலயுமே வந்து ஷோ ஆகல, எந்த வீடியோலுமே. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட வாய்ஸ் ஓவர் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுறேன். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து அந்த கிளிப்புக்கு வந்து நேராக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த வாய்ஸ் ஓவர் எங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த எல்லா வீடியோக்கும் வந்து கரெக்டான அந்த வாய்ஸ் ஓவர் வந்து அந்தந்த வீடியோ கீழ வந்து கரெக்ட்டா கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கேத்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னா இப்போ ட்ரெயின் வந்து அப்ரோச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ட்ரெயின் அப்ரோச் ஆகும்போது, நம்ம அந்த ட்ரெயின் சவுண்டும் போடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டக் வந்து அப்படியே ஸ்லோவா டக்கோட சவுண்டும் வந்து போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த சீன்ல வந்து பாருங்க. ஸோ இது வந்து ஹர்ட் ஆயிருக்கு. ஆனா ட்ரெயின் வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆனா இந்த சீன்லயும் வந்து நம்ம ட்ரெயினோட பேக்கிரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப லைட்டா வந்து குடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அது மூவ் ஆயி போயிட்டுருக்கு. அவே போயிட்டுருக்கு. இப்ப இந்த டக்கோட சவுண்ட் வந்து போடணும். ஏன்னா இது வந்து ஹர்ட் ஆயிருக்கு. அதனால இந்த டக்கோட சவுண்டும் வந்து தேவை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3வது சீன் வந்து சொல்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளசன்ட்டான ஒரு சவுண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த சீன்ல வந்து பாருங்க, நம்ம இந்த கேட்டோட சவுண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா கேட் வந்து இருக்குல்ல, ஸோ கேட்டோட சவுண்டும் ஆட் பண்ணணும், டக்கோட சவுண்டும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம ஒரு ப்ளசன்ட்டான மியூசிக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீன்ல வந்து பாருங்க, நீங்க வந்து ஃபயர் சவுண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு கேம்ப் ஃபயர்ல வந்து 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோல நான் யூஸ் பண்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஸோ அதிலேயே வந்து எல்லா சவுண்ட்ஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சவுண்ட் வச்சு நான் எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியா வந்து நம்ம ஒரு பேக்கிரவுண்ட் சாங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு ஃபுல்லா. ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, Pixabay அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். எங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ Pixabay அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில போயிட்டு நீங்க கேட் சவுண்டு, டக் சவுண்டு, அப்புறம் வாட்டர் ஸ்பிளாஷ் ஆரோ சவுண்டு, ஸோ இந்த மாரி டென்ஸ் மியூசிக்கு, ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த சவுண்ட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மியூசிக் அப்படின்ற இந்த செக்ஷன கிளிக் பண்ணிட்டு, ஸோ யூடியூப்க்கு வந்து நீங்க காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ன்னு போட்டு, எந்த மியூசிக் வந்து இந்த அனிமல் வீடியோக்கு செட் ஆகுதோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்ஸுக்கு வந்து நீங்க காப்பிரைட் இல்லாம கூட யூஸ் பண்ணலாம் சில கேஸஸ்ல. பட் நீங்க எதுக்கு ரிஸ்க்? நீங்க வந்து காப்பிரைட் ஃப்ரீயான மியூசிக்கே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்ல இருந்து தான். ஸோ அந்த மியூசிக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ல வந்து குடுப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த மியூசிக்க வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட்ன்னு குடுத்து, ஸோ அனிமல் குவெஸ்ட் பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இத வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ அத டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே விட்டுர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரொம்ப அதிகமான வால்யூம்ல தான் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு 25, 26 நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு கேட்டு பாருங்க. ஆடியோலாம் வச்சுட்டு.
ஏன்னா கரெக்டான மேட்ச்ல வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி பேக்ரவுண்ட் அதிகமா போயிடுச்சுனாலும், உங்களுக்கு வால்யூம் அதிகமா போயிடுச்சுனாலும், வாய்ஸ் ஓவர் வந்து கேட்காது. ஸோ வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்டாலும், பேக்ரவுண்ட் கேட்கலனாலும் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜ் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. எது வந்து கரெக்ட்டா இருக்கோ, எந்த மீட்டர் கரெக்ட்டா இருக்கோ, ஸோ அதில வந்து நீங்க செட் ஆயிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் நீங்க தனியா கேட்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, மத்த ட்ராக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதோட ஆடியோ வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு, இப்ப பேக்கிரவுண்ட் மட்டும் வச்சு கேளுங்க. ஸோ சவுண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. A few moments later. ஓகே. இப்ப நான் பேக்கிரவுண்ட் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப நான் இந்த ஃபுல் வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கூட நீங்க வந்து இன்டராக்ஷன் வந்து இந்த இதுக்கு ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட வாய்ஸ் ஓவர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான கரெக்ட்டான அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட்ட வந்து இங்க இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்குற மாரி போட்டீங்கன்னா, இன்னும் வந்து என்கேஜ்மென்ட் வந்து அதிகமாகும் நம்ம வீடியோவோட. ஸோ இப்ப சில பேர் வந்து இப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆடியோ வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த டைம்ல இந்த மாரி நீங்க வந்து டெக்ஸ்ட்டு சப்டைட்டில்ஸ் டெக்ஸ்ட் அந்த மாரி போட்டீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் குடுத்து, ஸோ அந்த நேரத்துல வந்து இந்த டெக்ஸ்ட்ட படிச்சு கூட அவங்க வந்து இந்த கான்டெக்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்க நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ரிசர்ச்லயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நீங்க டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்றது மூலியமா, உங்களோட என்கேஜ்மென்ட் வந்து வீடியோவோட என்கேஜ்மென்ட் வந்து அதிகம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஆனா இந்த டைப் ஆஃப் வீடியோஸ்க்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணாம நார்மலா அப்படியே பிளெயினா விடுறது தான் வந்து ஒர்க் ஆயிருக்கு. நான் நெறைய யூடியூப் சேனல் செக் பண்ணதுல. ஸோ அதனால நான் அப்படியே பிளெயினாவே விட்டுர்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா எடிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எப்படி இத எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னா, மேல வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ட செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, உங்களோட வீடியோ நேம் வந்து குடுத்துக்கோங்க. மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் டூன்னு குடுத்து, அந்த கரெக்ட்டான எந்த ஃபோல்டர்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க என்ன எஃப்பிஎஸ்ல நீங்க வேணுமோ அந்த செட்டிங்ஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே வந்து 60 எஃப்பிஎஸ் வந்து குடுப்பேன். ஸோ அடுத்து ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க 2Kல கூட குடுத்துக்கலாம். இல்ல 1080pலயே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்ல 4K கூட குடுத்துக்கலாம். நான் 1080pலயே வந்து வச்சுக்கிறேன். ஓகே. கடைசியா வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, வீடியோ வந்து இந்த ஃபோல்டர்ல வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சுரும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோனால ஒரு 1 மினிட்குள்ளேயே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கடைசி 2 ஸ்டெப்ஸும் சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வீடியோவ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. A train approaches, and the duckling freezes on the track. The duckling lies hurt, its strength fading. The kitten comforts its fallen friend. The kitten begins its rescue journey. Warmth and friendship in the firelight. At dawn, the kitten walks into the unknown. The kitten walks, unaware of the looming threat. The eagle strikes in deadly silence. The kitten falls helplessly toward the river. The kitten drifts, alone and afraid. The duckling races, stronger than before. The duckling fights the river to save its friend. Friendship triumphs in the glow of peace. ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்து வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாரி வேற என்ன டாபிக்ல வந்து நான் ஃபுல் டியூட்டோரியல் வந்து கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து அந்த டாபிக்ல வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இது மாரி நெறைய ஏஐ வச்சு வீடியோ கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ற மாரி டாபிக்ஸ் வந்து நான் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரெகுலரா போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்க இந்த வீடியோக்கு குடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நான் வந்து இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஏஐ வச்சு இந்த மாரி ஏர்ன் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.